கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசம். அந்த விசுவாசத்திற்கு கடந்து வரட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை நிரப்பட்டும். இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய இருதயத்தை தேவ வசனத்துக்கு நேராய் திருப்புவோம். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க. அவரே உன் புகழ்ச்சி. எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. தெரியும், பைபிள்ல எங்க இருக்கு? உபாகமம், டிட்ரானமி சாப்டர் 10 verse 20. ஒரு முறை வாசித்துருவோம். அதை நம்ம தொடர்ந்து வாசிக்க ஆண்டவர் நம்முடைய மனதில் அந்த வசனத்தை ஆழமாய் பதிப்பார். உபாகமம் 10வது அதிகாரம் 21வது வசனம். அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. அவரே உன் புகழ்ச்சி. கர்த்தரே உன் புகழ்ச்சி. ஆமென். ஆண்டவரே உன் புகழ்ச்சி. அற்பமாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு சாதாரண கூலி வேலை செய்தவர்கள், அடிமைகள். அவர்களுக்கு என்று எதுவுமே இல்லை. பேர் இல்லை, புகழ் இல்லை, படிப்பில்லை, ஞானம் இல்லை. அற்பமாக இருந்த அவர்களை ஆண்டவர் நேசித்து, ஆபிரகாமின் சந்ததி என்று நேசித்து, அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்கள் இருக்கு பாருங்க, அது அவங்களை பிரபலமாக்கிடுச்சு. பார்வோனை ஆண்டவர் சின்ன பின்னமாக்கினார். வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்தார். தண்ணீர் இல்லாத வனாந்திரத்தில் கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்தார். அவர்களுக்கு காடையை கொடுத்தார். சத்துருக்களை எல்லாம் ஜெயிக்க வைத்தார். அவர்களை ஆண்டவர் புகழ்ச்சியாய் மாற்றினார். ஆமென். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தரே நம்முடைய புகழ்ச்சி. அல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவரே, பல வருஷமாய், ஒருவேளை கடந்த 5 வருஷம் என் வாழ்க்கை நல்லாவே இல்லை. என்ன 2012 இல்லாட்டி 2010 இருந்து நான் படாத பாடுபட்டுட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லை. இல்லாவிட்டால் 2016 எனக்கு மிகுந்த பிரச்சனையான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னா, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாய் வைக்க போகிறார். ஆமென். விசுவாசிங்க. ஆண்டவர் அந்தந்த நாட்கள் வரும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த ஆண்டு நமக்கு ஆண்டவர் மிக தெளிவாய் சபையில் ஆண்டவர் பெரிய புகழ்ச்சியை செய்வார். ஆமென். இந்த ஆண்டு பாருங்க, நம்முடைய சபையின் ஊழியங்கள் எல்லாம் மகிமையாய் மாறப்போகிறது. அநேகரை ஆண்டவர் தொட போகிறார். அநேகர் ஈவன் நம்ம இந்தியாவில் செய்கிற ஊழியம், மலேசியாவில் செய்கிற ஊழியம், சிங்கப்பூரில் செய்கிற ஊழியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஏராளமான ஆத்துமாக்களை தேவன் கொடுக்க போகிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆயத்தமாகுங்க. ஒரு புகழ்ச்சி வரப்போது, அதுக்கு உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்க, உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. மணவாட்டி தன்னை அலங்கரித்து கொள்வாள். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே அவள் தன்னை அலங்கரித்து கொள்கிறாள். அதே போல நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்காக நம்மை அலங்கரித்து கொள்ளணும், நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும். சுவாமி, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நடக்க போகுது, இந்த அற்புதம் என் லைஃப்பில் நடக்க போகுது, நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளணும். ஆண்டவர் எப்பவுமே சில காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு சில ஆலோசனையை கொடுத்து, சில தீர்க்க தரிசனங்களை கொடுத்து, இது உனக்கு நடக்க போகுது, ஆயத்தமாறு. தாவீது கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சாமுவேல் போய் தாவீதை சந்தித்து அவன் தலையில அபிஷேக தைலத்தை ஊற்றிடுறார். நீ பெரிய மனுஷனா மாற போற, நீ ராஜாவா மாற போற. ஸோ அவனுக்கு ஒரு செய்தி, ஒரு தீர்க்க தரிசன செய்தி அவனுக்கு கொடுக்கப்படுது. நீ ஒரு பெரிய ராஜா, இஸ்ரவேல் தேசமே உன்னை தான் எதிர்நோக்கி இருக்கு, உன்னை ஆண்டவர் உன் சகோதரர்களுக்கு மத்தியில் உயர்த்த போறார். உடனே அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. இப்போ எதிரில் சத்துரு நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவனுக்கு தெரியும் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தை கொடுத்துட்டார். நாம தான் யாரு? தேசத்தினுடைய பெரிய ராஜா. ஸோ நிச்சயமாகவே இந்த கோலியாத்தின் கையில் நான் சாக மாட்டேன், எனக்குன்னு ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. ஆமேன். ஸோ ஆகவே அவன் துணிந்து போகிறான். ஏன்னா தீர்க்க தரிசனம்.
ஸோ இந்த வருஷம் தேவன் உன்னை புகழ்ச்சியாய் மாற்ற போகிறாரு. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறியா? இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் உன்னை என்னவாய் மாற்ற போகிறார்? புகழ்ச்சியாக மாற்ற போகிறார். ஸோ ஜஸ்ட் பிளான் இட். ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா செபி. ஆண்டவரே, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீர். ஒரு பெரிய அற்புதமான வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். போன வருஷம் நமக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். ஒரு நல்ல இடத்தை வாங்க தேவன் உதவி செய்தார். ஆமென். நினச்சி கூட பார்க்க முடியாது. அற்புதமாய் தேவன் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். ஸோ அந்த வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் மனசில் நினச்சிங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்து முடித்திருப்பார். நீங்கள் சாட்சி சொல்லணும். இந்த வருஷத்தில் சாட்சி சொல்லணும். சாட்சி நேரங்கள் அதிகரிக்கணும். என்ன, இந்த நைட்டு ப்ரேயர் வந்து சொல்லுங்கள், போன வருஷம் என்ன ஆண்டவர் செய்தார். அப்போ அதே மாதிரி இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். சரி, எபிரேயருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஏன்னா இதில் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று அவர் எதை குறிக்கிறார்? எபிரேயர் 11வது அதிகாரத்தில் உள்ள சாட்சிகள். எபிரேயர் 11வது அதிகாரம் விசுவாசிகளுடைய ஒரு பட்டியல். ஆபிரகாமில் இருந்து, நோபாவில் இருந்து ஆபிரகாம் எல்லாரையும் அதில் எழுதப்படுகிறதுன்னு, அவரவருடைய தேவன் அவர்களை பயன்படுத்தின விதம், எப்படி அவர்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறினார்கள். ஒரு தேவ பிள்ளை அடிக்கடி எபிரேயர் 11 வாசிக்கணும். அந்த வாசித்தால் அதில் விசுவாசம் வளரும். ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் வல்லவரானார், எப்படி தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நம்பி பெரிய காரியங்களை செய்தார்கள். ஆகவே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நம்ம பொறுமையோடு ஓடணும். நீங்கள் நினைக்கக்கூடாது, ஆபிரகாமை தான் ஆண்டவர் அழைத்தார், என்னை அழைக்கலை. ஆண்டவர் கிதியோனை தான் அழைத்து பராக்கிரமசாலின்னு சொல்லி பெரிய காரியம் செய்யும்படி அழைத்தார், என்னை அழைக்கலை. அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை என்ன செய்திருக்கிறார்? நியமித்திருக்கிறார். நீ அந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது உன்னை பலவிதமான காரியங்கள் உன்னை நெருக்கும், பாவங்கள் நெருக்கும். ஏனென்றால் மனுஷனை தேவனுடைய ஓட்டத்தில் ஓடாதபடி அவனை தடுக்கிற மிகப்பெரிய வல்லமை என்னன்னா பாவம். எந்த மனுஷனுக்குள்ளாய் தேவனுடைய மகிமையான திட்டங்கள் இருக்கிறதோ அந்த மனுஷனை பிசாசு அவனை எப்படி அழிக்கலாம்? பாவத்தை கொண்டு அவனை அழிக்கலாமா? உபத்திரவத்தை கொடுத்து அவனை அழிக்கலாமா? இல்லை மனுஷர்களை எழும்பி அவனை அழிக்கலாமா? இல்லை தவறான தீர்க்க தரிசனங்களை அவனுக்கு சொல்லி அவனை வழி விட்டு விலக பண்ணலாமான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பிசாசு நம்ம மேலே பிசாசு வைராக்கியமாக எழும்புவதற்கு காரணமே நம்ம மேலே இருக்கக்கூடிய அழைப்பு. நம்ம மேலே ஒரு தேவன் ஒரு உன்னதமான அழைப்பை வைத்திருக்கிறார். இந்த அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. இந்த அழைப்பு எப்பொழுது மகிமையாய் மாறுதுன்னா, உன்னை நீ தேவனுக்குள் நம்பும் பொழுது. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகள், என் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய முடியும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும், நான் ஒரு இரட்சகன், நான் யோசேப்பை போல என் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு இரட்சகன், இல்லாவிட்டால் நெகேமியாவை போல நான் ஒரு அலங்கத்தை கட்டி எழுப்பும்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இல்லாவிட்டால் ஒரு சபையை கட்டி எழுப்பும்படியாய், இல்லாவிட்டால் தானியேலை போல உலகத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கும்படி ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார்ன்னு சொல்லி யார் தங்களை தேவனுக்குள் நம்புகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உயர்த்தப்படுவார்கள். அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? தங்களை சுற்றி இருக்கிற வேதத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை கவனித்து பார்க்கணும். ஒரு மனுஷன் தேவனை நேசிக்கிறதுனால எப்படி ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார் என்பதை நாம் பார்க்கணும். இப்போ நம்ம பைபிள்லேயே நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த நாட்களில் தேவன்
யாரையெல்லாம் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் பாருங்க. சபையில பாருங்க, அவங்கள போய் விசாரிங்க. ஏன்பா நீ இவ்வளோ ஆசீர்வாதமாக மாறினதற்கு காரணம் என்ன? அவங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கும். சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, நான் ஏன் இப்படியே இருக்கிறேன், ஒரு முன்னேற்றம் இல்லை. ஏன்னா நீங்கள் உன்னை சுற்றி இருக்கிறதை கவனித்து பார், உன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை கவனித்து பார். வேதத்தில் எப்படி தேவ பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இந்த சபையில் கூட எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் கதறி அழுதாங்க. தேவன் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். 6 வருஷம் 8 வருஷத்துக்கு பிறகெல்லாம் குழந்தையை கொடுத்தார். ஸோ அவங்கள போய் சந்தித்து கேட்கணும், நீங்கள் என்ன உங்களுடைய ரகசியம் என்ன? எப்படி உங்களுக்கு குழந்தை ஆண்டவர் கொடுத்தார்? என்ன செய்தீங்க? எப்படி ஜெபித்தீங்க? இந்த சபையில் சிலர் ஆசீர்வாதமாய் வேலையில் முன்னேறி இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் சம்பளம் வாங்கினாங்க. சம்பளம் ஒரு $2000 சம்பளம் வாங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த $2000 தசம பாகமாக கொடுக்குற அளவுக்கு தேவன் சிலரை உயர்த்தி இருக்கிறார். என்ன யோசித்து பாருங்க, என்ன 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 கம்பேரிசன் அது? ஒரு காலத்தில் என்ன ஒரு $100 தசம பாகம் கொடுத்தவங்க இன்னைக்கு $1000 தசம பாகம் கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் எவ்வளோ தசம பாகம் கொடுத்தாங்க? $100 தான் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு $1000. ஒரு காலத்தில் நீ தசம பாகம் கொடுத்துருப்ப, இன்னைக்கு கொடுக்காம இருக்கிற. உன்னுடைய நிலைமை இன்னைக்கு தலைக்கீழாக போயிடுச்சு. ஏன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கலை? எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ரீசன் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் ஆண்டவரே உன்னை குறுகி போக பண்ணலாம். அப்படி குறுகி போன நீ எப்படி ஆசீர்வாதமாய் மாறுவது? அப்படி ஒன்றுமில்லாமல் ஆன நீ எப்படி மேன்மையாய் மாறுவது? உன்னை சுற்றி மேகம் போல திரளான சாட்சிகள் இருக்கு. திரளான சாட்சிகள் இருக்கு. ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும். இவங்க ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாரே, இவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதே நேரத்தில் சிலரை ஆண்டவர் சபையில் தாழ்ச்சி அடைந்திருப்பாங்க. அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போகும். அவங்ககிட்ட போய் விசாரிக்காத, ஏன்பா நீ மோசமாக போனதுக்கு என்ன காரணம்னு விசாரிக்காத. ஜஸ்ட் அவங்கள அப்சர்வ் பண்ணு. ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? ஆமீன். ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன் கேயாசிக்கு குஷ்டரோகம் வந்தது? அதை யோசிக்கணும். ஏன் கேயாசி அப்படி ஆயிட்டான்? ஏன் யூதாஸ் காரியத்தை ஆண்டவரை காட்டி கொடுத்தான்? ஏன் அவன் தன்னை அவன் மாய்த்து கொள்ளணும்? ஏன் தன்னை அவன் தற்கொலை செய்து கொண்டு அநியாயமாய் சாகணும்? என்ன யோசிக்கணும். நம்மை சுற்றி இருக்கிறதை பார்த்தாலே ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஹல்லேலூயா. பார்க்கணும். வேதம் சொல்லுது, நான் ஆண்டவர் எபிரேயர் நிருபத்தை அவ்வளோ அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்றும் இல்லாமல் சாதனையாளர்களாய் மாறினவர்கள், சாதாரண நிலைமையிலிருந்து பெரிய காரியம் செய்தவர்கள். ஹல்லேலூயா. சாதாரண நிலைமையிலிருந்து ஜெபத்தினால் உயர்ந்தவர்கள், விசுவாசத்தினால் உயர்ந்தவர்கள், தேவனுக்கு முன்பாய் தங்களை அர்ப்பணித்து உடன்படிக்கையில் உண்மையாயிருந்து உயர்ந்தவர்கள். ஏன் சிங்கம் தானியேலை ஒன்றும் செய்யலை? யோசிக்கணும். அதே நேரத்தில் ஒன்றுமில்லாமல் மடிந்து விழுந்தவர்கள் இருக்கிறாங்களே. தேவனுடைய ஆலயத்திலேயே தேவனுக்கு ஆராதனை செய்த அந்த ஆரோனுடைய 2 குமாரர்களை அக்னி பட்சித்து போட்டது. தேவ ஆராதனையில் தேவனுடைய ஆலயத்தில் அவங்க விழுந்து சாகுறாங்க. அப்போதான் நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமேல் யாரும் என்னுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழையக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு முறை நுழைஞ்சா போதும். வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் நினைச்சிட்டும் அவன் தேவ பயத்தோடு ரொம்ப பக்தியோடு அவன் பலி செலுத்தி தன்னை பரிசுத்தப்படுத்தி வருஷத்துக்கு ஒரு முறை தேவனுடைய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நுழையலாம். எப்போ தெரியுமா அந்த தீர்மானம் வந்தது? ஆரோனின் 2 குமாரர்களை தேவன் அடித்தார். அது வரைக்கும் அவங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், என் சமூகத்துக்கு வர நீ லாக்கி இல்லை. ஸோ ஆகவே வருஷத்துக்கு ஒரு முறை வந்தால் போதும்னு சொல்லி திரைச்சி இலையை ஆண்டவர் மூடிட்டார். வேதத்தில் வாசித்து அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்லுவார், வருஷத்துக்கு ஒரு முறை வந்தால் போதும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கின பொழுது வருஷத்துக்கு ஒரு முறை வரணுன்ற பிரின்சிபல் இல்லை. ஹல்லேலூயா. தேவாலயத்திலேயே ஆரோனின் குமாரர்கள் விழுந்து சாகிறார்கள். ஆனால் ஒருவன் அக்கினி ஜுவாலையிலே உலாவுகிறான். உன்னை சுற்றி இருக்கிற மேகம் போன்ற சாட்சிகளை நிதானித்துப்பார்.
இன்றைக்கு நிறைய பேர் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? சுற்றி இருக்கிறத நிதானிக்கிறது இல்லை. ஏன் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது? ஏன் இந்த சகோதரன் ஆசீர்வதிக்கப்படுறாரு? ஏன் இந்த குடும்பத்தில் நன்மையின் மேல் நன்மை வருது? ஏன் இந்த சபை ஆசீர்வதிக்கப்படுது? எத்தனையோ சபையில் வளர்ச்சி இல்லை. ஒரு ஆராதனை நடத்த கூட்டம் இல்லை. நம்ம சபையில் 7 ஆராதனை நடத்துகிறோம். என்ன? ஏன் கவனிக்கணும். ஏன் இன்னும் இந்த சபை இன்னும் அதிகமாய் வளருவதற்கு என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் சுற்றி கவனிக்கணும். ஏன் மற்ற சர்ச் வளருது? ஏன் சிட்டி ஹார்வெஸ்ட் வளருது? ஏன் நியூ கிரியேஷன் வளருது? ஏன் தமிழ் சபைகள் அப்படி வளரலை? ஏதோ ஒரு ரகசியம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இன்னொரு பக்கம் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க 90%, நாம் ஒன்லி 8%, 6% பீப்புள். என்ன? நாம் 1000 பேர் இருக்கிறது சைனீஸ் கணக்கில் 10 டைம்ஸா 20 டைம்ஸா ஒரு 15 டைம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதே நம்ம சைனீஸோட கணக்கு பண்ணும் பொழுது 15,000 உள்ள சபையாக இதை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்முடைய ஜனத்தொகை 6% தானே, 6% 7% தானே. சைனீஸ் எத்தனை % இருக்கிறாங்க? தேர் அபோவ் 80% இல்லை. என்ன? ஸோ அது ஒரு பக்கம். நம்ம சிட்டி ஹார்வெஸ்ட் மாதிரி 30,000 பேர் 40,000 பேர் இல்லைனாலும் நம்முடைய பர்சன்டேஜ் வயசில் வி ஆர் டூயிங் மோர் தென் பெட்டர். ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் அது போதாது, சுற்றி பார்க்கணும். இன்னைக்கு ஏன் நீ ஆசீர்வாதமாக இல்லை? தயவு செய்து மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கு. நான் எந்த இடத்துல எதனால ஆசீர்வாதமாக இல்லைன்னு சொல்லி ஒரு மனுஷன் தன்னை நிதானிக்கணும். இந்த புது வருஷத்தில் நிதானி. இந்த புது வருஷத்தில் யோசி. ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் இருக்கிற மனிதர்களை நீர் ஆசீர்வத்தை உயர்த்தி வைத்திருக்கிறீர். எனக்கு நல்ல படிப்பு இருக்கு, நல்ல ஞானம் இருக்கு, எனக்கு எல்லா திறமையும் இருக்கு, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே. ஏன்? யோசிங்க. மற்றவங்களை பார்க்கணும். சிலரை எல்லாருக்கும் பிடிக்கும், சிலரை எல்லாருக்கும் பிடிக்காது. ஏன் சிலரை எல்லாருக்கும் பிடிக்குது? அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? அவங்க மற்றவங்களோட எப்படி பழகுறாங்க? அவங்க மற்றவங்களோட எப்படி நடந்து கொள்றாங்க? ஏன் அவங்ககிட்ட எல்லாரும் போய் கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் சொல்றாங்க, உன்னை பார்த்தா கண்டுக்காம போயிடுறாங்க? என்ன யோசிக்கிறீங்களா? நம்மை சுற்றி இருக்கிறதை நிதானிக்க தெரியணும். நம்ம சுற்றி இருக்கிற ஆண்டவர் சொல்றார், காலத்தை பாருன்னு சொல்றார். உனக்கு மழை வரும்னு தெரியுது. என்ன? வானம் வெளுத்திருக்கு, மழை வரும், தென்றல் வீசுது, இன்னைக்கு இந்த மாதிரி நடக்கும். காலத்தை நிதானிக்க சொல்றாரு. நீ ஆசீர்வாதமா இல்லாம இருக்கிற காரணத்தை நீ ஏன் நிதானிக்கல? ஆமீன். ஏன் நிதானிக்கல? ஏமா நான் பார்த்துருக்கிறேன், மூக்கு இப்படி கோணையா இருக்கும், அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதா இல்லையா? சொல்றாங்க, உண்மையா இருக்கா? கருன்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. உனக்கு ஏன் கல்யாணம் ஆகல? உனக்கு ஏன் ஆகல? யோசித்து பாருங்க. என்ன? யோசித்து பார்க்கணும். நிறைய காரியத்தில் நம்ம சரியில்லாமல் இருக்கிறோம். நிறைய காரியத்தில் நம்ம அர்ப்பணிக்கல. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றணும் அப்படின்னா, தயவு செய்து மற்றவங்க என்ன செய்தாங்க முன்னேற? ஆபிரகாம் என்ன செய்தார்? தாவீது என்ன செய்தார்? இந்த சபையில சிலர் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, அவங்க என்ன செய்தாங்க? போய் கண்டுபிடிக்கணும். சும்மா கோல் சொல்லிட்டு ஒருத்தருக்கு அதைய ஒருத்தர் பேசிட்டு நீ முன்னுக்கு வரவே முடியாது. இருக்கிற நிலைமையிலும் கீழே போயிடுவேன். நீ கீழே போவதற்காக இந்த ஆண்டை ஆண்டவர் உனக்கு தரலை. உன்னை புகழ்ச்சியாய் மாற்றுவதற்காக இந்த ஆண்டை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்க கம்பெனியில் யோசித்து பாருங்க, உன்ன மாதிரியே வேலையில சேர்ந்தவன் இன்னைக்கு டாப் லெவல்ல இருக்கிறான். ஏன் அவனுக்கு அந்த முன்னேற்றம்? என்ன? உங்களோடு கூட நர்சிங்ல ஜாயின் பண்ணவங்க இன்னைக்கு ஸ்டாஃப் நர்ஸ் ஆகியிருப்பாங்க, சீனியர் நர்ஸ் ஆகியிருப்பாங்க, நீ இன்னும் இஎன்லேயே இருக்கிற. ஏன்? ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. சுத்தி பாரு, தயவுசெய்து சுத்தி பாரு. சென்டோசா, ஜூ அதெல்லாம் சுத்தி பாரு. சரி,
உன்னுடைய நிலைமையை சுற்றிப்பார். என்ன நடக்குது, உனக்கு என்ன நடக்குது? உன் குடும்பத்திலே உன் அண்ணன் நல்லா இருப்பான், தம்பி நல்லா இருப்பான், நீ நல்லா இருக்க மாட்டே. கவனி, ஏன் அண்ணன் நல்லா இருக்கிறாரு, ஏன் தம்பி நல்லா இருக்கிறான், ஏன் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? இருக்கீங்களா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தள்ளு. எது பாரம், எது ஒழுங்கில்லை, எது உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தேவையில்லை, அதை தள்ளிடு. அதை தள்ளிடு. உன் ஆசீர்வாதத்திற்கு எது சரியில்லாத காரணம், அதை தள்ளிடு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? எது உன்னுடைய ஆசீர்வாதத்தை, ஒவ்வொரு மனுஷனும் ஆசீர்வாதமாய் மாறாததை படிக்கு ஏதோ ஒரு வல்லமை அவனை பிடித்து இழுக்கும். ஏதோ ஒன்று. சிலருக்குள்ள பாவம் இருக்கும், சிலருக்குள்ள ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். தே ஆர் வெரி ஸ்கில்ஃபுல். எனக்கு தெரியும், நான் இந்த வேலை செய்த நாட்களில் ஈவன் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ரொம்ப ஸ்கில்ஃபுல் ஒர்க்கர். ஆனால் மெடிக்கல் லீவில் அவன் தான் சூப்பர். என்ன, எப்போ பார்த்தாலும் மெடிக்கல் லீவ். மண்டே அவன் வேலைக்கு வரவே மாட்டான். சண்டே நைட்டெல்லாம் குடிச்சிட்டு, என்ன நல்லா குடிச்சிட்டு படுத்து கிடப்பான். மண்டே வேலைக்கு வர மாட்டான். அதுக்கப்புறம் டியூஸ்டேலேருந்து அவனுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகும். வெரி ஸ்கில்ஃபுல். ஆனால் சொல்கிறாங்க, எப்போ நீ ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டிருக்கிற, அடிக்கடி மெடிக்கல் லீவ் எடுக்கிற, நீ எனக்கு வேண்டாம். அவனுடைய லைஃப்பை கெடுக்கிறது என்ன? அவனுடைய குடி பழக்கம், இல்லாட்டா அவனுடைய ஒரு தவறான பழக்கம். அதனால அவனுடைய வாழ்க்கை முன்னேறலை. சிலருக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், மென்டல் ப்ராப்ளம். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டில் நல்ல நல்ல நிம்மதியாக நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணி ஐயோ பெரிய பெரிய உபத்திரவத்தை கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் அந்த குடும்பம் நரகம். என்ன, ஒருவேளை மனைவி நரகத்தில் கஷ்டப்படுவோம், இல்லாட்டா புருஷன் கஷ்டப்படுவோம். அதனால் அவர் வீட்டுக்கே வர மாட்டார். காலையில் வெளியே போனார்னா நைட்டு மிட் நைட் வர்றார் வீட்டுக்கு. ஏன்? நரகம். அதே நேரத்தில் மற்ற குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கு, ஏன் உன் குடும்பம் சந்தோஷமாக இல்லை? தயவு செய்து சுற்றிப்பார், என்ன நடக்குது, உனக்குள்ள என்ன இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் நியமித்து இருக்கிற ஓட்டத்தை இயேசுவை நோக்கி. இன்றைக்கு நிறைய பேர் பணத்தை நோக்கி ஓடுறாங்க, அதனால தான் சக்சஸ் இல்லை. எதுவாக இருந்தாலும் இயேசுவுக்குள், இயேசுவின் நிமித்தம், இயேசுவுக்காக தான் நம்ம ஓடணும். நீ சம்பாதிக்கிறியா, ரொம்ப சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறியா, அந்த சம்பாத்தியத்தில் இயேசுவுக்காக ஒரு பங்கு இருக்கணும். ஆமீன். நான் தான் எப்பவுமே சொல்லுவேன், உன் சம்பாத்தியத்தை ஆண்டவருக்குன்னு ஒரு பங்கு கொடு. ஆண்டவரே என்னை நீ ஆசீர்வதி, நான் பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாய் மாறணும். சரி, மாறுற, என்ன செய்ய போகிறேன்? ஒரு பகுதியை ஊழியம், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், ஊழியத்துக்காக ஒரு பகுதியை கொடுப்பேன். அனாதை ஜனங்களுக்கு உதவி செய்வேன், ஏழைகளுக்கு, தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு ஒரு பகுதியை செய்வேன். இன்னொரு பகுதியில் நான் சந்தோஷமாக வாடுவேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு 2000 சம்பளம் வாங்குற உன்னை ஆண்டவர் 50,000 சம்பளம் வாங்குற மாதிரி மாற்றுவார். ஏன்னா உன்னுடைய நோக்கம் நல்லா இருக்கு. ஒரு பகுதி ஆண்டவருக்கு, ஒரு பகுதி ஏழை எளியவர்களுக்கு, இன்னொரு பகுதி எனக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த கான்செப்ட் யாருக்கெல்லாம் இருக்கு, அவங்கெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்கெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுவாங்க. கிங் ஆஃப் க்ளோரி ஆசீர்வாதமாய் மாறுவது அதுதான் காரணம். ஒரு பகுதி ஆண்டவருக்காக, மற்ற ஊழியங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்கு மத்தியில் மற்ற ஊழியக்காரர்களுக்காக. நான் இந்தியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஊழியத்தையும் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறோம். ஜீசஸ் கால்ஸ்ல இருந்து, ஜீசஸ் ரெடீம்ஸ்ல இருந்து, ஜெம்ஸ் வரை எல்லாத்தையும் ஆசீர்வச்சிருக்கிறோம். ஆமீன். அவங்க நம்மளை ஆசீர்வச்சாங்களே, அவங்க நம்மளை வாழ்த்துனா போதும், அவங்க வாழ்த்துனா போதும். எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வச்சிருக்கிறோம். கிராம ஊழியங்களை ஆசீர்வச்சிருக்கிறோம். என்ன, அனாதை பிள்ளைகளை ஆசீர்வச்சிருக்கிறோம். அதனால ஆண்டவர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார். உனக்கு அப்படிப்பட்ட நல்ல உயர்ந்த கொள்கை இருந்தா தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு உயர்ந்த கொள்கையோடு பூமிக்கு வந்தார். என் ஜனங்களுக்காக நான் ஜீவனை கொடுப்பேன். இன்றைக்கு ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்க காரணம் உயர்ந்த கொள்கை உள்ளவர்கள். இந்த பெரிய இந்த லிஸ்ட் இருக்குல்ல, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் உயர்ந்த கொள்கை உள்ளவர்கள், உயர்ந்த கொள்கை உள்ளவர்கள், நல்ல மனிதர்கள்.
நல்ல இருதயம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இயேசுவை நோக்கி செல். சில நேரத்தில் உன் குடும்பத்துக்காகவே ஆண்டவர் உன்னை உழைக்க சொல்ல மாட்டார், மற்ற குடும்பங்களுக்காக உழை. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம், நோவா நீ வேலையை உருவாக்கு. உலகம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படணும். ஏறக்குறைய 500 வருஷமும் என்னவோ அவன் வேலை செய்கிறான், வேலையை உருவாக்குறான். ஓகே, அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அவன் எதுக்கு ஏனையை பாதுகாக்கணும்? அவன் எதுக்கு சிங்கத்தை பாதுகாக்கணும்? என்ன மற்றவர்களுக்காக. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளையை கொண்டு போய் பலியிடு. ஏன் ஆண்டவரே என் பிள்ளையை பலியிடணும்? நீ உன் பிள்ளையை பலியிட்டாதான் உனக்கு ஒரு சந்ததி, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறும். அந்த சந்ததியில கிறிஸ்து என்கிறவர் பிறப்பார். உன் பிள்ளையை நீ பலியிட நீ துணியணும். அப்போதான் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததியில கிறிஸ்து பிறப்பார். ஸோ அவன் அந்த பலியிடும்படி அந்த ஆபிரகாம் துணியில அப்படின்னா இயேசு அந்த சந்ததியில பிறந்திருக்க மாட்டார். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லாட்டா நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆபிரகாம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இஸ்ரவேல், அவ்வளவுதான். ஆனா உன்னுடைய சந்ததியின் மூலமாய் உலகமே ஆசீர்வதிக்கப்படணும்னா கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பலியாய் வரப்போகிறார். அதற்கு அடையாளமாய் நீ உன் மகனை பலியிடு. அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு வேதனை. சிலரை ஆண்டவர் உலகத்துக்காக தான் உங்களை அழைப்பார், ஊழியத்துக்காக அழைப்பார், தேவனுடைய திட்டத்திற்காக அழைப்பார். எசேக்கியேல் புஸ்தகம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், ஆனாலும் போய் வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரே பக்கம் 1 மாதம் படுன்னுவார், அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவார். என்ன, இன்னொரு பக்கம் ஒரே பக்கம் படு, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவார். நீ என்ன செய், மனைவி செத்து போவா, நீ அழாதன்றார். என்ன, அவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஏன் நீ அழலையா? அழமாட்டான். ஆண்டவர் அழவேணான்னு சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ நிர்வாணமா நடந்து போன்றார். ஏசாயா தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட மனுஷன்? தேவனை தரிசித்த மனுஷன். அவனை நீ ஏன் எல்லாம் அடையாளம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னையும் நம்முடைய சபையும் இயேசுவை நோக்கி தான் நம்ம ஓடணும். அவர் என்னை குறித்து என்ன செய்ய விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு என் பின்னாடி வான்னு சொன்னா போயிட்டே இரு. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் இயேசுவை பார்க்கறது இல்லை. இயேசுவை நம்ம ஒரு தெய்வமா ஒரு சைடில் வச்சுட்டோம். ஆனால் நமக்கு என்ன தேவை அதை தான் பார்க்குறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடும், எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடும், என்னை நல்ல ஆசீர்வதியும். அப்போ நான் என்ன மகனே செய்யணும்? நான் கேட்கறதெல்லாம் நீங்கள் தந்துட்டே இருக்கணும். நான் அதற்காக சிலுவையில் சாகலை. நான் சாகலை. நான் என்ன விரும்புகிறேனோ அதை நீ செய். உனக்கு என்ன தேவையோ அதை நான் தருவேன். கிறிஸ்துவ கான்செப்டே டிஃப்ரெண்ட். நான் போய் 40 நாள் ஜெபம் பண்ணா எனக்கு ஆண்டவர் என்ன தருவார்? இல்லை, ஆண்டவர் உனக்கு என்ன விஷன் தராருன்னு சொல்லி ஜெபம் பண்ணு 40 நாள். சுவாமி, நான் 40 நாள் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு பிஆர் கிடைக்குமா? ஐயோ, அதெல்லாம் ஆண்டவருக்கு. அப்படியெல்லாம் ஆண்டவரை மட்டுப்படுத்தாது, ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் செய்யாது. 40 நாள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அவர் சொல்லுவார், உனக்கு இந்த தேசத்தில் உனக்கு நான் பிஆரை கொடுப்பேன், உனக்கு சிட்டிசன்ஷிப்பை கொடுப்பேன், உனக்கு கம்பெனியை கொடுப்பேன், இதன் மூலமாக என் ஊழியத்தை நீ செய்யணும். அவர் என்ன நினைக்கிறார்? இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எல்லாம் அவரை விட்டுட்டோம். நீங்கள் ஏதாவது பண்ணிட்டுருங்க, எனக்கு என்ன செய்வீங்க? ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஜெபங்கள் கேட்கிற மனுஷர்கள் குழந்தைங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு அவங்கள தப்பாக சொல்ல மாட்டார், புத்தி இல்லாதவங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு கிடக்கு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகும் பொழுது, நீங்கள் என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? நான் உங்களுடைய அடிமை வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அதை செய்ய போகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், பெரிய காரியங்களை சொல்லுவார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆனால் நாம் அந்த பெரிய காரியத்தை கேட்கறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச, ஆண்டவரே என் வேலையில் இருக்க அந்த சூப்பர்வைசரை இயேசுவின் நாமத்தில் மாற்றும், அந்த அக்னி ஜுவாலையில் அவனை போடும், அந்த சிங்கத்தின் பல்லில் அவன் மாட்டட்டும். நம்ம ஜெபம். ஆண்டவர் சொல்றார், உனக்கே நான் ஒரு பெரிய காரியம் செய்ய போறேன், என்ன கேள். இந்த வருஷம் தயவு செய்து ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. அதுதான் இந்த விசுவாச பட்டியல் அதுதான் செய்தாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆண்டவரே, நாங்கள் போனால் எனக்கு வெள்ளி கிடைக்குமா, பொண்ணு கிடைக்குமா? அதெல்லாம் அவன் பேசவே இல்லை.
ஆண்டவர் சொல்றாரு, போவோம் பெரிய ஜாதியாக்குவார். ஒரு முறை நல்ல செய்தி, நீ போ உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அடுத்த முறை சொல்ற, மோரியா மலைக்கு போ, உன் பிள்ளைய பலியிடு. வித்தியாசமான செய்தி. ஆனால் கானான் தேசத்துக்கு அவன் போனதை விட அந்த மோரியா மலையில போய் அவன் பலியிட போன போது அவனுக்கு பெரிய ஆசீர்வாதமே வந்தது. ஹல்லேலூயா. ஸோ தயவு செய்து இயேசுவை நோக்கி ஓடுங்க. இது வேணும்னு ஆண்டுகிட்ட கேட்காது. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு ஆண்டுகிட்ட கேள். நீங்க என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, நான் என்ன பண்ணணும், அதை கேள். ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரே சொல்லுவார். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி இதெல்லாம் நீ செய்ய போற, இதெல்லாம் நீ செய்ய போற. இந்த பிரசங்கம் பண்ணும்பொழுது ஆண்டவர் பேசுவார். நீங்க அந்த 1ஆம் தேதி வந்து உங்க தலையில கையை வச்ச பொழுது ஆண்டவர் பேசியிருப்பார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீ வசனத்தை வாசி. ஆண்டவர் பேச, நீ என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் உமக்காக என்ன செய்யணும். நேற்று ஒரு பையன் எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தான். அந்த பையன் வந்து இங்கே வேலை செய்யிட்டு இருந்தான். ஒரு சரியில்லை, கொஞ்சம் ப்ராப்ளம் உள்ளவன். அதற்கு பிறகு இந்தியா போயிட்டான். இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம், பாஸ்டர் உங்களுடைய செய்தியை தான் நான் டெய்லி ஆன்லைனில் கேட்டுட்ருக்கிறேன், நான் இப்போது என்ன செய்யணும், நான் திரும்ப சிங்கப்பூருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு நான் அனுப்பினேன். இன்றைக்கி காலையில் தான் மேலே உட்காந்து மெசேஜ் அனுப்பினேன், டோன்ட் கம். நீ வந்தீங்கன்னா திரும்ப மென்டலாக மாறுவேன். அங்கேயே ஒரு வேலையை பார்த்து செட்டில் ஆகு, டோன்ட் கம். சிலரை பார்த்து சொன்னேன் போகாதேன்னு. சிலர் சொன்னாங்க, நான் இங்கேருந்து நியூசிலாந்துக்கு போனோம் பாஸ்டர், நாங்கள் குடும்பமாக நியூசிலாந்தில் போய் செட்டில் ஆகணும், அந்த நாடு ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்னேன், ஒழுங்கு எங்கேயே இரு, எங்கேயும் போகாது. நீ நியூசிலாந்து போனீன்னா உனக்கு நல்லா இருக்காது, இங்கேயே இரு. ஆண்டவங்களை அவங்கள வைத்தார், ஆசீர்வதித்தார், நல்லா இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலரை போச்சுன்னு நீ இங்கே இருக்காத போன்னு, போகலை, கஷ்டப்படுறாங்க. சிலர் கையில் சில நல்ல பொறுப்புகளை கொடுத்து இதெல்லாம் ஒழுங்காக செய்யணும், ஒழுங்காக செய்யலை, கஷ்டப்படுறாங்க. ஆமீன். ஆண்டவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் இந்த பாஸ்டர் வின்சென்ட் சொல்லுவார். சரியா? ஆண்டவர் சொல்லாததை உனக்கு சொல்ல மாட்டேன், நான் சொன்னதை செய்யாமல் இருக்காத, நல்லா இருக்க மாட்டேன், அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்ல, ஏன்னா ஆண்டவர் உன்னை ஒரு நோக்கத்துக்காக உன்னை அழைக்கிறார், நல்ல நோக்கத்துக்காக அழைக்கிறார். ரோமர் 4வது அதிகாரம் வசனம் 3 வசனம் 10 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? 10வது வசனம், ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 10. அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த பொழுதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த பொழுதோ, விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த பொழுது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த பொழுது. ஸோ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ இப்போ ரோமர் சபைக்கு பவுல் சில காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஐயா, ஆண்டவரை விசுவாசி, அது உனக்கு நீதியாயிடும். அப்போ சில யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் சொல்றாங்க, இல்லை, விருத்த சேதனம் பண்ணாதான் ஆண்டவரை விசுவாசித்தா என்ன செய்யும்? நீதியாய் மாறும். அப்போ பவுல் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, விருத்த சேதனம் வருவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் நீதிமானாய் மாற்றப்பட்டான். விருத்த சேதனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, ஆபிரகாமினுடைய சந்ததிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மாம்சத்தில் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை. யூதர்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நம்முடைய சந்ததி தான் பரிசுத்தமான சந்ததி, நம்முடைய சந்ததி தான் நீதிமான் என்கிற சந்ததி, மற்ற புறஜாதிகள் எல்லாமே நீதிமான் கிடையாது, அவங்கெல்லாம் யாரு? பாவிகள். அப்போ பவுல் சொல்றாரு, இல்லையா, அவர்கள் ஆபிரகாம் விருத்த சேதனம் என்கிற ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் சொல்லுவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னொரு வகையில், நீ பாவியாய் இருந்தாலும், நீ இன்னும் முழுமையாய் பரிசுத்தப்படாமல் இருந்தாலும், இயேசு உனக்காக மரித்தார் என்று விசுவாசி, உன்னை தேவன் நீதிமானாய் மாற்றுவார். அதுதான் அதனுடைய தாற்பயம். பிரைஸ் தி லார்ட். விளங்குதா? நீ பரிசுத்தமாக மாறல, இன்னும் உனக்கு கோபம் இருக்கு, இன்னும் உனக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு,
நான் உனக்காக என் ஜீவனை சிலுவையில் கொடுத்து என் இரத்தத்தினால் உன் பாவத்தை என்னால் கழுவ முடியும், மன்னிக்க முடியும். உன் சார்பிலே நான் சிலுவையில் மரிச்சிட்டேன். அதை விசுவாசி. நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் அதை நான் மன்னிக்கிறேன், நீ நீதிமான். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மகிமை. பிரைஸ் தி லார்ட். நாம நம்முடைய கிரியையினாலே நீதிமான் ஆகல, நமக்காக சிலுவையிலே மரித்த இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நீதிமான் ஆகிறோம். பாஸ்டர், நீங்கள் ரொம்ப பரிசுத்தமானவர், உங்கள் கண்ணு ரொம்ப பரிசுத்தம், உங்கள் காது ரொம்ப பரிசுத்தம், ஐயா உங்கள் வாயில் ஒரே வசனமாக தான் நீங்கள் பேசுவீங்க, என்ன நீங்கள் ரொம்ப அப்படியே சூப்பர் பரிசுத்தம். இல்லை, நான் சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சன். கோபம் வருமா? வரும். சரியா, கோபம் வரும். ஏதாவது யாரையாவது திட்டி இருக்கிறீங்களா? வசனத்தின்படி திட்டி இருக்கிறேன். சரியா, கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்ட மாட்டோம். வசனத்தின் இருக்கிறபடி ஏன்பா நீ சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். நான் சாதாரண மனுஷன், அதுக்காக நான் மோசமானவன் இல்லை, நார்மல். நான் நார்மலான மனுஷனாக இருக்கிறதுனால நான் நீதிமான் ஆகிறது இல்லை. நான் அவனை மாதிரி பாவி இல்லை, நான் யாரையும் ஏமாத்தலை, நான் யாருக்கிட்டையும் பொய் பேசலை. பாஸ்டர், உங்களுக்கு பொய் பேசுகிற வழக்கம் இருக்கா? இல்லை, நான் பொய் பேசுறது இல்லை. இல்லை, நான் யார் பற்றியாவது கோல் சொல்கிறேன்னா இல்லை, நான் கோல் சொல்கிறது இல்லை. நான் ஒரு சாதாரணமான ஒரு நல்ல மனுஷன். நான் நல்ல மனுஷனாக இருக்கிறதுனால நீதிமான் ஆகிறது இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், அவருடைய இரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லி நான் இருதயத்தில் நம்புகிறதினால் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை இல்லாவிட்டால் பரிசுத்தத்தை ஈவாய் கொடுக்கிறார். ஆமேன். ஸோ அதனால் நீங்கள் நான் தான் பாவியாச்சே, நீ பாவி, ஆனால் இயேசு உனக்காக ஏற்கனவே பே பண்ணிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே பே பண்ணிட்டார். ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற, கையில் காசு இல்லை, ஆனால் திடீர்னு அந்த இடத்துல யாரோ உன்னுடைய ஃப்ரெண்ட் யாரோ வராங்க, அவங்க சொல்கிறாங்க, தம்பி உன் பில்லை நான் பே பண்ணுறேன், இஷ்டம் போல் சாப்பிடுன்னா. அதுக்கப்புறம் என்ன செய்கிற? உங்ககிட்ட இருக்கிறது $10, $8 சாப்பிடலாம் நீ நினச்ச. அவர் சொல்கிறாரு, நீ வா, நீ நான் உட்காந்து சாப்பிடலாம், உனக்கு என்னெல்லாம் வேணும்? ஐயா நான் பிரியாணி சாப்பிட்ணும், சாப்பிடு. ஐயா எனக்கு நல்ல ஃபிஷ் வேணும், சாப்பிடு. எனக்கு நல்ல அது வேணும், இது வேணும், ஐஸ்கிரீம் வேணும், சாப்பிடு. ஆனால் உங்ககிட்ட இருந்தது $2 $3. ஆனால் நீ சாப்பிட்டது $100. ஆனால் பே பண்ணுறேன்னு சொன்னவர் பே பண்ணுறாரு. நமக்கு என்ன கவலை? பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து பெரிய விலையை நமக்காக பே பண்ணிட்டார். ஆகவே உன்னுடைய பாவம், உன்னுடைய பிரச்சனை பெருசே இல்லை. இது ஒரு ஆரம்ப விசுவாசத்தினுடைய நிலைமை. பிரைஸ் தி லார்ட். தேவன் உன்னை நீதிமான் ஆக்குகிறார். அதே வசனம், அதே யாக்கோப்பின் அதிகாரத்தில் இந்த வசனத்தை இன்னும் உறுதிப்படுத்தும்படியாய் யாக்கோப்பு 2வது அதிகாரம் 21-23 வாசிக்கும் பொழுது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். சொல்லுங்க, எதனால? கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அது அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அல்லேலூயா. ஸோ இந்த வசனம் கொஞ்சம் டீப்பாக போகுது. ரோமர்ல சொல்றாரு விசுவாசிக்கிறவன் நீதிமான். இங்க யாக்கோப்பு சொல்றாரு நீ விசுவாசத்தை மட்டும் போதாது, கிரியை செய்யணுன்றார். ஆமீன். என்ன சொல்றாரு விளங்குதா உங்களுக்கு? இப்போ இவர் விசுவாசிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ ஈசாக்க போய் பலியிடு. சரி ஆண்டவரை பலியிடுறேன்னு சொல்லி கொண்டு போய் பலிபீடத்தில் ஈசாக்க படுக்க வச்சுட்டு, அப்படியே ஆண்டவரே நான் இவனை பலியிட்டதாக நான் விசுவாசிக்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? நான் என்ன விசுவாசிக்கிறேன்? இப்போ நான் பலியிட்டதாக விசுவாசிக்கிறேன். இல்லை ஆண்டு, இல்லை கத்தியை எடு. ஆண்டவரே நான் கத்தியெல்லாம் எடுக்க முடியாது என் மகன். இல்லை, உன் கிரியை எனக்கு இப்போ முக்கியம். நீ என்ன செய்யணும்? கத்தியை எடுத்து உன் பிள்ளைய பலியிடணும். இப்போ யாக்கோப்பு சொல்றாரு, அவன் தன் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். டிஃபரன்ஸ் இருக்கு. சிலது விசுவாசித்தால் நீதிமான் ஆகலாம். பிரைஸ் தி லார்ட். விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், விசுவாசித்தால் அந்த விசுவாசம் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும். ஆனால் நீ தேவனுடைய சிநேகிதனாய் மாறணும், நீ ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னா விசுவாசத்துக்கு ஈக்குவலா
உன்னுடைய கிரியை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன், நானும் இப்போ சொல்ல நான் விசுவாசிக்கிறேன் சிங்கப்பூரை ஆண்டவர் ரட்சிப்பார். இல்லை, கிரியையும் அவசியம். ஆமென். கிரியை அவசியம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இல்லை, கிரியை அவசியம். நீ விசுவாசித்துட்டு உன்னுடைய கிரியை வித்தியாசமா இருக்கக்கூடாது. நான் உனக்கு உபதேசிக்கிற உபதேசத்துக்கு நீ அர்ப்பணித்து, ஆமாம் பாஸ்டர் நான் இப்படி செய்யலை, இனிமே நான் இப்படி செய்வேன்னு சொல்லி உன்னுடைய வாயை சரிப்படுத்தி, உன்னுடைய உழைப்பை அதிகப்படுத்தி, உன்னுடைய ஜெபத்தை அதிகப்படுத்தினால்தான் இன்னும் பெரிய காரியம் நடக்கும். அல்லேலூயா. சில காரியங்கள் விசுவாசத்தா மட்டும் போதும். எனக்கு சுகம் கிடைக்கும் விசுவாசிச்சா மட்டும் போதும். பிரைஸ் தி லார்ட். நான் ஆசீர்வாதமாய் மாறணும், உழைக்கணும் ஐயா. என்ன செய்யணும்? உழைக்கணும். ஆண்டவரே கிங் ஆஃப் க்ளோரி, நான் நம்புகிறேன் இந்த கிங் ஆஃப் க்ளோரியின் மூலமாய் ஆண்டவர் தமிழ் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போறார். போதாது, ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிரேயர் ஆர்மியில் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. இந்த ஜனங்களை நான் இந்த தேசத்தில் கிரியை செய்யணும், நான் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை நான் ரட்சிக்கணும் அப்படின்னா ஜனங்களை ஜெபிக்கவை. அதனால தான் உங்களை நான் ஊக்குவிக்கிறேன். ஜெபம். அடுத்த ஆண்டு சொன்ன ஜெபிச்சா மட்டும் போதாது, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய சுவிசேஷங்களை எழுப்பு. இந்த சபையில் 5 விதமான ஊழியம் ஸ்டார்ட் ஆகணும். இந்த சபையில் அப்போஸ்தலர் இருக்கணும், தீர்க்கதரிசிகள் இருக்கணும், சுவிசேஷர்கள் இருக்கணும், மேய்ப்பர்கள் இருக்கணும், போதகர்கள் இருக்கணும். இன்றைக்கு சபைகளில் அது இல்லை. இன்னைக்கு ஒரு சபையில் என்னதான் இருக்கு? ஒரே ஒரு பாஸ்டர் மட்டும்தான் இருக்கிறார். இந்த சபையில் சுவிசேஷர்கள் எழும்பணும். ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தும் பொழுது அந்த சுவிசேஷ அபிஷேகம் உள்ளவர்கள் வந்து அந்த கூட்டத்தை நடத்தணும். டீச்சிங். இப்போ நிறைய காரியங்களை என்னால் டீச் பண்ண முடியாது. ஏனென்றால் எனக்கு பைபிள் ஸ்கூல் நாலேஜ் எனக்கு இல்லை. நான் படித்தது இன்ஜினியரிங் லைன். எனக்கு பைபிளை பற்றி ரொம்ப தெரியாது. இந்த பைபிள் எந்த காலத்தில் எழுதப்பட்டது, ஏன் இது எழுதப்பட்டது, ஏன் இப்படி சொல்லப்பட்டதுன்னு சொல்லி அந்த டீச்சிங் நாலேஜ் எனக்கு இல்லை. டீச்சிங் நாலேஜ் எனக்கு வேணும்னா நான் பைபிள் காலேஜுக்கு போகணும். இந்த வயசில் எங்கே பைபிள் காலேஜுக்கு போக? ஸோ அதனால தான் தம்பு பைபிள் காலேஜுக்கு போயிருக்கிறான், சாலமோன் பைபிள் காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டீச்சிங் ஆரம்பிக்கணும். இல்லாவிட்டால் மற்ற ஊழியத்தில் இருக்கிறவங்கள வந்து டீச்சிங், உங்களை டிசைபிளாக மாற்றணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தீர்க்க தரிசன அபிஷேகம் ஊற்றப்பட்டு இருக்கு. இன்னும் வெளியில் வரணும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லணும், இந்த வருஷம் இந்த காரியம் நடக்க போகுது சொல்கிறார் ஆண்டவர் நமக்கு. அடுத்து சொல்லணும், நீ ஒழுங்கா இல்லை, மனம் திரும்பு. அதான் போன புதன்கிழமை நினைக்கிறேன், போன புதன்கிழமை இன்னும் தெரியல, ஆவியானவர் இறங்கினார், ஆண்டவர் பேசினார். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சிலர் இந்த ஆலயத்தில் இருந்து சில விசுவாசிகள் ஒழுங்கில்லாமல் இருக்கிறாங்க. மரண சத்தம் வீட்டில் கேட்குன்ட்டார். எனக்கே ஆடி போயிட்டேன். என்ன, நீ மனம் திரும்பலை அப்படின்னா உன் வீட்டில் என்ன சத்தம் கேட்கும்? மரண சத்தம் கேட்கும். எனக்கு தெரியல, எனக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருந்தாங்களோ தெரியல. எனக்கு நீங்கள் நினச்சிருக்க பாஸ்டர் இப்படி சொன்னால் இவங்கெல்லாம் பயந்து நடுங்கி. எனக்கு அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் அப்படிப்பட்ட ஊழியத்தை நான் செய்யவும் அழைக்கப்படலை. ஆண்டவர் சொன்னார். நான் இன்னைக்கு நேற்று நைட்டு கூட அதுக்காக ஜெபம் பண்ணேன். சுவாமி, எதுவும் ஆகிடக்கூடாது எங்கள் சபையில். ஜனங்க மனம் திரும்பினா போதும், மனம் திரும்பினா போதும். என்ன, அதான் நேற்று பிரசங்கத்தில் கூட நான் சொன்னேன். நிறைய பேர் ஆண்டவர் கிருபையாக விட்டு வச்சிருக்கிறார். அவன் செய்கிற அநியாயத்துக்கு, அவன் செய்கிற அக்கிரமத்துக்கு, அவன் ஏமாத்துக்கு அவனை சின்ன பின்னம் ஆக்கணும் ஆண்டவர். ஏசாமி பேரை சொல்லி அவ்வளவு மோசமாக நடந்துட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் விட்டு வைக்கிறார், ஏதோ ஒரு கிருபை விட்டு வைக்கிறார். ஒரு நேரம் வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், பிசாசே போ, இவனுக்கு எவ்வளவோ கிருபை நான் கொடுத்துட்டேன், இவனை டேக், நீ எடுத்துக்கோன்னு சொல்லிடுவார். கிருபை நிறைய பேருக்கு தெரியல. ஒரு நேரம் அந்த கிருபை நேரம் வந்த உடனே அந்த டோரை திறந்து ஆண்டவர் வெளியே தள்ளிடுவார். நீ போ, நீ என்னமோ ஆயிக்கோ, எனக்கு வேண்டாம். நீ அதை தள்ளிட்டார்னா மனுஷங்களுடைய லைஃப் அவ்வளோதான் மோசம். மனம் திரும்பிடணும். ஏசாமி என்னைக்குமே அமைதியாக இருப்பார். நம்ம செய்கிறதெல்லாம் செய்யலாம், இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற தெய்வம். ஒரு பக்கம் அவர் மனதுருக்கம் உள்ளவர். ஸோ அதனால தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய கிரியை ரொம்ப முக்கியம். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அநியாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆமீன். விசுவாசிக்கிறியா, நீ அன்பா இருக்கிறியா, அன்பின் கிரியை வெளிப்படுத்து, தாழ்மையின் கிரியை வெளிப்படுத்து, உண்மையாய் நட, பரிசுத்தமாய் நட, தேவ வசனம் சொல்றபடி நட,
உன்னுடைய வாழ்க்கையை கிரியையின் மூலமாய் ஒழுங்குபடுத்து. அவன் விசுவாசத்தோடு நிறுத்தல, கிரியை செய்தான். ஆமென். கிரியை செய்தான். சொல்லுங்க, என்ன செய்தான்? கிரியை. அந்த வசனத்தின்படி தன் வாழ்க்கையை மாற்றினான். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கெட்ட குமாரன், ஒரு இளைய குமாரன், பன்றிகளுடைய ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்கல. அங்கே உட்கார்ந்து அவன் நினைக்கிறான், அப்பா வீட்டில் ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கு, நான் ஏன் இந்த பன்றிகள் மத்தியில் இருக்கணும்? நான் திரும்ப அப்பா வீட்டுக்கு போவேன், அப்பாவை பார்த்து சொல்லுவேன், அப்பா நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதியற்றவன், நான் உம்முடைய வீட்டில் ஒரு வேலை செய்கிறேன், என்னை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுங்க, உமக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன்னு சொல்லி அவன் மனசுல நினைச்சும் பொழுதே அவனுக்கு மனம் திரும்புதல் வந்துருச்சு, நீதிமான் ஆயிட்டான். ஆனால் அவனுக்கு அந்த ஆசீர்வாதம்லாம் வரணும்னா அவன் எழுந்து எந்த பட்டணத்திலேயோ இல்லை எந்த கிராமத்திலேயோ அவன் மகிமையா இருந்தானோ அந்த கிராமத்தில் பிச்சைக்கார கோலத்தோடு நடந்து போறான். என்ன, சரியான ஆகாரம் இல்லை, மெலிந்து போயிருக்கு, அழுக்கு அடைந்து நடந்து போறான். போகும்போது கேட்குறாங்க, யார் இது? ஓ, இளைய குமாரன். தலையை குனிந்து கண்ணீரோடு அவமானத்தோடு போறான். அப்பா கிட்ட போய் கெஞ்சுறான், இனி நான் உம்முடைய பிள்ளை இல்லை, உம்முடைய வேலைக்காரன். அப்போ அப்பா என்ன செய்றாரு? அவனை கழுவி சுத்தப்படுத்தி அவனுக்கு புது ஆடைகளை போட்டு, நீ இன்னைக்கு என் மகன்தான் சொல்லி அவனை ஆசீர்வதிக்க காரணம் அவனுடைய கிரியை. அவனுடைய கிரியை. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? எங்கேயோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு, சுவாமி நீங்க எனக்கு நன்மை செய்வீங்க, என் பாவத்தை மன்னிங்க, நான் தெரியாம செய்துட்டேன்னு சொல்லி ஒரு ஜெபத்தோடு நிறுத்திட்டோம். கிரியையில நம்ம கொண்டு வரல, கிரியையில கொண்டு வரல. ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசம், அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணுமோ, உன்னுடைய கிரியை ரொம்ப முக்கியம். விசுவாசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்முடைய கிரியைகள், நம்முடைய ஆக்ஷன், the way we live, the way we speak, the way we react and act, it is very important. Praise the Lord. Very important. அதனால தான் தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் தாவீதை இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்னாரு? அவன் பாவம் செய்தான், ஆனால் அதற்கு பிறகு மனம் திரும்பினான். மனம் திரும்பினான், கிரியை, மனம் திரும்பினான். ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னார் அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க கிரியை ரொம்ப முக்கியம். ஆராதனைக்கு எப்படி வரும்? கிரியை தேவன் பார்க்கிறார். நான் ஆண்டவருக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை, ஆனா என்ன கொடுக்க ஆசை, கொடுக்க மனசு வருது, ஆனால் கொடுத்தாயா? அதுதான் முக்கியம். பாஸ்டர் எனக்கு ஆண்டவருக்கு அள்ளி கொடுக்கணும்னு ஆசை. நீ அள்ளி கொடுக்கிறதெல்லாம் அடுத்து, இப்போ ஆண்டவருக்கு நீ என்ன கொடுக்கிற, அதுதான் கிரியை. பிரைஸ் தி லார்ட். என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தால், அப்படிலாம் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீ கொடுக்கணும் என்பதற்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீ கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு யார் வேணாலும் ஆசீர்வதிட்டு போலாம். பிச்சைக்காரன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் இங்கே நின்றுட்டு இருக்கிறான், அவனுக்கு ஆண்டவர் $1 மில்லியன் தரான். அவன் வராரு, இந்த பக்கம் வரான், சர்ச்சோ இது கிங் ஆஃப் க்ளோரி சர்ச்சியா, யார் அந்த பாஸ்டர் இங்கே வாங்க, கர்த்தர் கடவுள் என்ன ஆசீர்வச்சிருக்காரு, இந்தா வச்சுக்க ஒரு $50,000 இல்லாட்டா ஒரு $10,000 வச்சுக்கொண்டு பிச்சைக்காரன் ஆசீர்வதிப்பான். என் ஆசீர்வாதம் வந்தா நீ பிச்சைக்காரனா? ஆண்டவர்கிட்ட என்னை ஆசீர்வதியும், அப்பொழுது நான் உண்மையை ஆசீர்வதிப்பேன். நீ நான் பிச்சைக்காரனா? சொல்லுங்க. நிறைய பேர் அப்படிதான், என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தால். நோ, நீ பிள்ளை, நீ அழைக்கப்பட்டவன், நீ விசுவாசி. நீ சொல்லணும், ஆண்டவரே இந்த கையில் இருக்கிற அந்த 5 அப்பத்தை 2 மீனை உமக்கு நான் தரேன், என்னை ஆசீர்வதியும். கிரியை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் கிரியை. என்னால முடிந்ததை ஆண்டவருக்கு நான் செய்திருக்கிறேன். அதனாலதான் எத்தனையோ பாஸ்டருக்கு இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு ஆண்டவர் ஏன் கொடுத்தா? என்னுடைய கிரியைகள், என்னுடைய கிரியைகள். அதனால தான் என்னால் போல்டா பேச முடியும். நான் பண்ற பிரசங்கத்தை நிறைய பாஸ்டர் பண்ண முடியாது. ஆமீன். என்னுடைய கிரியைகள். இன்னைக்கு உங்களுடைய கிரியைகள் ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு சும்மா கையை நினைத்து இப்படி ஆண்டவரே ஆண்டவரே, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. கிரியை எப்படி இருக்கு, எப்படி நீ நடக்கிற, எப்படி நீ பேசுற, உன் உள்ளம் எப்படி இருக்கு.
இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? கிரியை இல்லை, ரிசல்ட் இல்லை, லைஃப்ல ரிசல்ட் இல்லை. முட்டி போட்டு ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் என்னத்தை அறிக்கை செய்தையோ, எதை ஆண்டவருக்கு செய்வேன் சொன்ன அதை செய்துட்டு போ. அன்னாளுடைய வாழ்க்கையில் ரிசல்ட் இருந்தது, கிரியை இருந்தது. ஆகவே அவன் குழந்தையை ஆண்டவர் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியாய் மாற்றினார். ஆமென். விசுவாசத்தோட நிறுத்திடாதே. இந்த வருஷம் தயவு செய்து கிரியை செய்ய ஆரம்பிங்க. அன்பா பேச ஆரம்பிங்க, உண்மையை பேச ஆரம்பிங்க. எது தப்போ, எது தவறோ, எது சரியில்லையோ அதை விட்டு விலகுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில போவாத, பாவிகளோடு உட்காராத, பரியாசக்காரரோடு உட்காராத, அநியாயக்காரனோடு கை கோக்காத, இன்னும் அக்கிரமக்காரனோடு உட்காராத. எது தேவனுக்கு பிரியமோ அதை செய். தேவனுக்கு முதலிடம் கொடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அதான் சொல்றேன், நர்சஸ், உங்க கிரியை சரியில்லைன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். உங்களுக்குன்னு ஒரு ஊழியம், உங்களுக்குன்னு ஒரு நாள், அதை சொல்லி அந்த இடத்துல கூப்பிட்டு ஜெபம் பண்றோம். நீங்க அதை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்தால் நீங்க பெரிய காரியம் செய்யணும்ல. நம்ம அந்த லவ் அண்ட் கம்ஃபர்ட்னு சொல்லி ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதன் மூலமாக தேசத்துக்கு நம்ம நன்மை செய்யணும்ல. எவ்ரி 3rd or 4th சண்டே நாம் இந்த இங்கே இந்த இது ஜலான் பசார் பக்கத்தில் ஒரு 3-4 பிளாக்ஸை நமக்கு தந்துருக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம உதவி செய்ய போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய எல்டர்லி பீப்புள், ஏழை ஜனங்களுக்கு ஆகாரம் தர போகிறோம். சைனீஸ், மலே, இந்தியன்ஸ் எல்லாரும். கவர்மெண்ட் நம்ம கையில் கொடுக்குது. நம்ம அதை செய்ய வேண்டாமா? நீங்கள் வந்து நம்ம சம்பாதிக்க வந்தன்னு உட்காரக்கூடாது. கிரியை அவசியம். இந்த சபையில் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாகிலும் ஒரு கிரியை, ஏதாகிலும் ஒரு ஊழியம், ஏதாகிலும் ஒரு நல்ல காரியம் நீங்கள் செய்யணும். ஆண்டவர் சொன்னார், நான் அனாதையாக உட்கார்ந்துருந்தேன், என்ன வந்து பார்த்தியே. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், எனக்கு வந்து நீ பார்த்தியே. நான் ஆகாரம் இல்லாமல் இருந்து ஆகாரம் கொடுத்தியே. ஆண்டவரே, நாங்கள் எப்போ உங்களை பார்த்தோம்? அந்த அந்நியனுக்கு நீ செய்தது எனக்கு செய்தாய். தேவன் கிரியை எதிர்பார்க்கிறார். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு நன்மை செய்ய அறிந்திருக்கணும். யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய அறிந்திருக்கணும். யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை நீ செய்திருக்கணும். பணத்தை வாங்கி பேங்க்ல போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொன்ன, பரலோகத்தில் சேர்த்து வை உன் பொக்கிஷத்தை. எனக்கு 50 பவுன் நகை இருக்கு, நல்லது. 100 பவுன் நகை இருக்கு. யாரோ உன் குடும்பத்தில் கல்யாணம் ஆக முடியாம நகை இல்லாம கஷ்டப்படுறாங்களா? 100 பவுன் நகை வச்சிருக்கிற நீ 10 பவுனை எடுத்து கொடுக்க உனக்கு மனசு இல்லைன்னா பரலோகத்தில் உனக்கு எங்க பொக்கிஷம் இருக்கும்? உன்னுடைய கிரியை ரொம்ப முக்கியம். ஆமேன். சொந்தம் அக்கா பிள்ளையா இருப்பா. அக்கா சொல்லுவா, என் பிள்ளைக்கு நகை போட நகை இல்லைம்மா, நகை இல்லை. உங்ககிட்ட 100 பவுன் இருக்கு, ஒரு 10 பவுன் அவளுக்கு நீ தர முடியாதா? நாமெல்லாம் கிறிஸ்தவங்க, ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க, இயேசுவை நேசிக்கிறவங்க. உமக்காக ஜீவனை தருவேன் ஆண்டவரே அப்படிலாம் பாடுறோம். ஏன் ஒரு 10 பவுன் தந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியாதா? உனக்கு ஆண்டவரை இன்னும் 100 பவுன் கொடுக்க மாட்டாரா? சொந்த அண்ணன் தம்பிக்கே செய்ய மாட்டேங்க, நீ உலகத்துக்கு எங்க செய்வே? ஆமேன். கிரியை ரொம்ப முக்கியம். கிரியை ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, கிரியை ரொம்ப முக்கியம். நான் கிரியைன்னு சொல்றது புரியுதா? வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கு வேற என்ன ஈஸியான தமிழ் வார்த்தை? செயல்கள். செயல்கள், யுவர் டீட்ஸ். என்ன ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசாமி எவ்வளவு கஷ்டப்பட்டு சிலுவையில் தொங்கி ஜீவனை, அதுதான் அவருடைய செயல். அவருடைய செயல் முக்கியம். இன்னைக்கு அந்த கிரியை நமக்கு இல்லை. புதுசாக வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் அவங்கள போய் வாழ்த்த போறீங்க, அவங்கள நேசிக்க போறீங்க, அவங்ககிட்ட அன்பு பாராட்ட போறீங்க? கிரியை. இந்த சபையில கிரியை உள்ள சபையா இருக்கணும். இனியெல்லாம் ஆண்டவர் சபைகள் வளரணும்னா கிரியை இருக்கணும். ஆமேன். சும்மா இந்த 1.5-2 மணி நேரம் வந்து இங்க வேஷம் போட்டுட்டு போறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. அடுத்த வாரம் வரைக்கும் இந்த பிரசங்கம் மனசுல கிரியை செய்யணும். எதை செய்தாலும் போய் உன் வீட்டுக்காருக்கு டம்முன்னு வைக்காத காஃபியை, சரியா? கையில் குடிங்கன்னு சொல்லி கூட்டு. கிரியை நல்லா இருக்கணும். என்ன நல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். விளங்குதா? அம்மா கிட்ட பேசிட்டு டப்புன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு போகாத. கிரியை நல்லா இருக்கணும். இருக்கா? கிரியை இல்லைன்னா நம்முடைய விசுவாசம் வீண் என்று வேதம் சொல்லுது. இருக்கீங்களா? இந்த வருஷம் கிரியை செய்வோம். We will do good things, oh God.
பிளான் பண்ணுங்க, அதையே சிந்திங்க. நான் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். மற்றவங்க எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதெல்லாம் நினைக்கவே நினைக்காது. நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம், சபைக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம், எப்படி நான் ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம், அதை தான் யோசிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்ற, மகனே பாரு, இந்த பைபிளில் எத்தனை பேரை நான் உயர்த்தினோம், அதே போல் உன்னை நான் உயர்த்துவேன். ஆண்டவருக்கு அற்ப காரியம் உன்னை உயர்த்துவது. ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லாத என்னை உயர்த்தின தெய்வன் உன்னை உயர்த்த மாட்டாரா? சொல்லுங்க. கிரியை. எனக்கு தெரியும் என்னுடைய கிரியைகள் என் தேவனுக்கு பிரியமா இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னுடைய கிரியைகளை என் ஆண்டவர் பார்த்து மனம் மகிழ்கிறார்னு எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். உன் கிரியை சரியா இருக்கட்டும். அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை என்னுடைய பிரசங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் இதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த புது வருஷத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாலிபனாக இந்த சபையில் நீ நிற்கணும். ஆசீர்வாதமான குடும்பமாக இந்த சபையில் நீ நிற்கணும். தேவனுடைய ஆலயத்திலேயே உனக்கு கிரியை செய்ய முடியலையே, நீ உலகத்தில் போய் எங்கே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போகிற? கர்த்தர் கொடுத்த ஆலயத்திலேயே ஒரு 2 காரியம் நல்ல காரியம் செய்ய உனக்கு முடியலையே, முடிஞ்ச உடனே ஓடல்ல பார்க்க. சபையில் என்ன செய்யலாம்? ஒரு அரை மணி நேரம் சபையில் இருந்து 8 மணிக்கு வரீங்க, 10 மணிக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு 10-15 நிமிஷம் அந்த சபையில் இருந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசி சபையில் என்ன செய்யணும், அந்த சபையை என்ன சுத்தப்படுத்தலாம், என்ன பண்ணலாம். தேவ ஆலயத்திலேயே உனக்கு நல்ல காரியங்களை செய்ய உனக்கு மனசு இல்லையே, நீ ஆண்டவருக்காக எப்படி நல்ல காரியத்தை செய்ய போற? மனம் திரும்புவோம். பாருங்க, விசுவாசமும் கிரியையும் 2 ஈக்குவலாக இருக்கணும். விசுவாசம் தேவனுடைய கிருபையினால் அங்கீகரிக்கப்படும். உன் விசுவாசத்தை ஆண்டவர் கிருபையை அங்கீகரிப்பார். ஆமாம், நீ விசுவாசிக்கிற, அது உனக்கு ஆசீர்வாதமாய் முடியும். ஆனால் உன்னுடைய கிரியையை சத்தியம் அங்கீகரிக்கும், வசனம் அங்கீகரிக்கும், சத்தியம் நீதி அங்கீகரிக்கும். விசுவாசம் கிருபையை சார்ந்தது, கிரியை நீதியை சார்ந்தது. நீ இருதயத்தில் விசுவாசிக்கலாம், கிரியையில் அநீதிமானா இருக்கலாம், கிரியையில ஒழுங்கில்லாமல் இருக்கலாம். ஆகவே தான் ஆண்டவர் சத்தியம் கிருபை 2 நிறைந்தவர். ஆமென். அவர் கிருபை, உன்னுடைய விசுவாசம் கிருபையை கொண்டு வரும். ஆனால் அதே நேரத்தில் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த கிரியைகள் சத்தியத்தை வெளிப்படுத்தும். ஆமா, ஒரு சத்தியமான ஒரு மனுஷன் தான் சொன்னபடியே நடப்பான். இன்னைக்கு எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறதோடு நிறுத்தாம கிரியை செய்ய போறாண்டவரே? ஏனென்றால் தேவன் ஆசீர்வதிக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, விசுவாசத்தோடு கிரியை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கலாம், ஒரு வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கும். நீ விசுவாசிக்கிற பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் நீ ஆபிரகாமை போல மாறணுமா? கிரியை முக்கியம். நீ யோசேப்பை போல மாறணுமா? கிரியை முக்கியம். ஹல்லேலூயா. விசுவாசி, ஒப்புக்கொடு. அந்த விசுவாசமே உன்னை கிரியை செய்யும்படி தேவன் உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் பெரிய காரியம் செய்ய ஆண்டவரே. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ பலவீனன் என்று சொல்லாதே. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கிரியையும் செய்யணும், விசுவாசிக்கணும். அதற்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னையிலிருந்து கிரியை செய்ய ஆரம்பிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி,
திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைஸ்யா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.